ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாவாடை சட்டை ஒரு சாமத்திய வீட்டுக்காரர் எங்களுக்கு பிளவக்களுக்கு தந்திருக்கணும். பாருங்கோ, நாங்கள் பாவாடை அயன் பண்ணி நல்ல நீட்டாக உங்களுக்கு தர்றோம். உங்களுக்கு நீங்கள் வீட்டை கொண்டு போய் அயன் பண்ண தேவையில்லை. உள்ளுக்கு கென் எல்லாம் வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கோ, லைனிங் வச்சுருக்குறோம். நல்ல அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு வந்து ப்ளவுஸ் இப்படி வரும், துப்பட்டா இதுக்கு வருது. இப்படி நாங்கள் ஆரி ஒர்க்கில் செய்திருக்கிறோம். இங்கே பாருங்கோ, ஆரி ஒர்க்கில் இப்படி பொம்மைக்காய் வச்சு செய்திருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி வரப்போகுது. சின்னாக்களுக்கு போடுறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். இப்படி வரப்போகுது, இப்படி வரும். இதை மாதிரி நாங்கள் 4 செட்டு செய்திருக்கிறோம். 4 பேருக்கு செய்திருக்கிறோம். ஒரே மாதிரி செய்திருக்கிறோம். இங்கே பாருங்க, துப்பட்டா பாருங்க, நல்ல வடிவான ஒர்க்கு அயன் பண்ணி உங்களுக்கு நல்ல நீட்டாக நாங்கள் தர்றோம். இங்கே பாருங்க வரும். இதில் வந்து 4 செட்டுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், 1 2 எல்லாம் அயன் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். 3 4 செட். அதோட செட் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய துப்பட்டாக்கள் 4 இருக்குது. எங்கள்கிட்ட 1 இருக்குது, 4 இருக்குது. ப்ளவுஸும் வந்து இதுக்குரிய ப்ளவுஸ்கள் 1 2 3 4 இங்கே உள்ள கொண்டிருக்கு 4. இங்கே பாருங்கள், புலவக்களுக்கு வந்து நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம். எல்லாம் அயன் பண்ணி நல்ல நீட்டாக வச்சுருக்கிறோம். இனி அவை வந்து போட்டு பார்த்து எடுக்கிறதா. நீங்கள் போட்டு பார்த்து என்ன உங்களுக்கு சின்ன ஆக்கணும் பெருசாக்கணும்டா கூட நாங்கள் உடனே செய்து தருவோம். எங்கள்கிட்ட ஃபிட்டிங் ரூம் எல்லாம் இருக்குது. அதால் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்து கூட எடுக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து அதே ஆக்கள் தான் எங்களுக்கு காப் சாரிக்கு தந்திருக்கணும். காப் சாரிக்கு இந்த கஸ்டமரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 2 இயர்ஸுக்கு முதல் எங்கள்கிட்ட அவையோட சொந்தக்காரருக்கு ப்ளவுஸ் செய்த ஆக்கள் தான். அவைக்கு எங்களோட ஒர்க் வந்து அந்த டைமே நல்லா பிடிச்சு கொண்டுது. அப்போ அதால் திருப்பியும் எங்கள்கிட்ட வந்திருக்கினா நாங்கள் நல்ல அழகாக அவைக்கு செய்து கொடுத்துருக்குறோம். அவைக்கு நல்ல சந்தோஷம். இங்கே பாருங்க, இது வந்து ஆரி ஒர்க்கில் அவை ப்ளவுஸ் தச்சு ப்ளவுஸை செய்துட்டு பாவாடை வந்து இதுக்கு துப்பட்டாவும் வருது. நாங்கள் சாரி துணியிலே துப்பட்டாவாக செய்திருக்கிறோம். இங்கே பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. இதில் வந்து நாங்கள் 2 செட்டு செய்திருக்கிறோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு பாவாடை வந்து அயன் பண்ணி நாங்கள் நீட்டாக வச்சுருக்கிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டை போய் உங்களுக்கு நீங்கள் அயன் பண்ண வேண்டிய தேவைகள் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நாங்கள் 2 செட்டு இதில் செய்திருக்கிறோம். அப்படிங்கிற சொன்னால் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்க, இதில் வந்து 2 செட்டு செய்திருக்கிறோம். இந்த ஆரி ஒர்க் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் 2 ப்ளவுஸ் நாங்கள் செய்திருக்கிறோம். அது மாதிரி ஸ்கர்ட்டும் வந்து 2 செய்திருக்கிறோம். இது வந்து காப் சாரிக்கு வரும். இது வந்து காப் சாரிக்கு வரும். இது வந்து நாங்கள் அயன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸ்கர்ட் வந்து அயன் பண்ணி பொலிட்டீன் பேக்குக்கு போட்டு வச்சுருக்கிறோம். உங்களுக்கு நீட்டாக இருக்கிறக்காண்டி வச்சுருக்கிறோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி 2 பொண்ணுங்களுக்கு நாங்கள் ப்ளவுஸ் செய்து வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கோ, இதுவும் 2 பொண்ணுங்களுக்கு பிளவக்களுக்கு செய்து வச்சுருக்கிறோம். இதுவும் வித்தியாசமான டிசைன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளவுஸ் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கோ, இதுதான் எங்களோட ப்ரைடலுக்குரிய ப்ளவுஸ். இது வந்து நாங்கள் ஆசையாக பார்த்து செய்தோம். எல்லாருக்கும் உங்களுக்கு தேவையாக இருந்தால், இப்படி ஒரு ப்ளவுஸ் தேவையாக இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. நாங்கள் உங்களுக்கு இன்னும் இதை விட வடிவான ப்ளவுஸுகள் செய்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எங்கே வந்து எப்படி எங்கே போய் நீங்கள் அந்த டிசைனை எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அதே டிசைன்லேயே எக்ஸாக்ட்லியாக நாங்கள் உங்களுக்கு செய்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இங்கே பாருங்கோ, நல்ல அழகான ஒர்க்கு. இந்த ஒர்க் வந்து நாங்கள் உங்களுக்கு பார்த்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள்
இந்த கலர்கள் எல்லாமே இந்த இதில் வர்ற கலர்கள் எல்லாமே நான் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு என்னென்ன கலர் இதில் ஆட் பண்ணணுமென்று கேட்டு நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் உங்களுக்கு செய்து வச்சுருக்கிறோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து அவையோட சாரி கலரில் வந்து ரெட் வந்தபடியாக நாங்கள் இந்த ப்ளவுஸை ரெட்டில் எடுத்திருக்கிறோம். ஆனால் அதில் க்ரீனும் வருகுது, அந்த சாரியில் க்ரீனும் வருகுது. அப்போ அதால் வந்து நாங்கள் க்ரீனும் இதில் ஆட் பண்ணி செய்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் ரெடிமேடாக போய் எடுப்பீங்களா இருந்தால் இப்படி ஆட் பண்ணியெல்லாம் உங்களுக்கு வராது. அதால் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் வருவீங்களா இருந்தால் உங்களோட சாரியில் வந்து என்ன கலர் இருக்குதோ அந்த கலரையும் நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கு செய்யக்க நல்ல வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து நல்ல அழகான ப்ளவுஸாக இருக்கும். அதால் வந்து நீங்கள் எங்கே ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறீங்களோ ஒன்றை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் எங்கே கொடுத்து செய்யலாம், எப்படி செய்யலாம் இந்த டிசைனை என்று யோசிக்காமல் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு உடனடியாக நாங்கள் செய்து தர்றோம். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இங்கே பாருங்க, நல்ல வடிவான டிசைன். ஓகே, மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒன்றொண்டா காட்டுறதுக்கு தனித்தனியாக காட்டேன். எனக்கு டைம் கொஞ்சம் பிரச்சனைன்றபடியாக நான் எல்லாத்தையும் ஒருமிக்க காட்டுறேன், எல்லா ப்ளவுஸையும் காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுவும் வித்தியாசமான டிசைன். இங்கே பாருங்கள், இதில் பேள் எல்லாம் வச்சு இதுக்குள்ளே நாங்கள் நெட் வச்சு செய்திருக்கிறோம். வடத்தில் நெட் வச்சு செய்திருக்கிறோம். 32 நெட் லேட்டஸ்ட்ன்றபடியாக அதை கேட்டிருந்ததே நெட் வச்சு செய்திட சொன்னபடியாக நாங்கள் நெட் வச்சு செய்திருக்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே பார்த்துங்க. ஓகே, மற்றது இன்னொரு ப்ளவுஸ் காட்டுறோம். இங்கே பாருங்க. ஓகே, இதில் நெக்கை காட்டு இல்லை உங்களுக்கு, சாரி. இது வந்து நெக் இப்படி வந்திருக்கு, இப்படி வருது, இப்படி வரும் நெக் வந்து இப்படி வரும். மற்றது இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து கை வந்து இப்படி வருது, இந்த டிசைனில் வருது. ஓகே, மற்றது ஓகே, இவ்வளவுதான். உங்களுக்கு விரும்பினாக்கள், உங்களுக்கு சில அறிவுகள் செய்ய விரும்பினாலோ அல்லது உங்களுக்கு காப் சாரி தைக்கணுமோ, பிளவக்களுக்கு பாவாடை சட்டை தைக்கணுமோ, குரூப்பாக ஃபுல்லாக தைக்கணுமோ, என்ன வேணுமென்றாலும் நாங்கள் உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடம் லதா டெய்லர் வெம்பிலி. நாங்கள் வந்து வெம்பிலி ஹை ரோட்டில் வந்து லோயிஸ் பேங்குக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம் பீச் கானாவிலிருந்து 2 மினிட்டும் இல்லை. நீங்கள் ஈலிங் ரோட்டுக்கு போகிறதில்ல, நாங்கள் வெம்பிலி ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் கால் பண்ணிட்டும் வரலாம், கால் பண்ணாமல் வந்தாலும் நாங்கள் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.